ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் சுக்கானா ரொம்ப மசாலா அரைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இது ஒன் பாட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஈஸி, சிம்பிளாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் சுக்காவுக்கு சோம்பு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மோஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். அது நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனதும் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டும் நல்லா வதக்கிட்டு அதில் மட்டன் போடுங்க. மட்டனில் தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. மட்டன் போட்டுட்டு தேவையான உப்பு போடுங்க. தேவையான உப்பு போட்டு அதை நல்லா கிளறிட்டே இருங்க. மட்டன்லேயே தண்ணி விடுங்க. நம்ம தண்ணி சேர்க்கவே வேண்டாம், மட்டன்லேயே தண்ணி விடும். தண்ணி விட்டதும் நல்லா அதை கிளறிட்டே இருங்க. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சதும் தேவையான மசாலானா நான் மஞ்சள் பொடியும் காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலா பொடியுமே சேர்க்கலை. வீட்டில் இருக்க நம்ம குழம்பு கரைப்போம் இல்லையா, அந்த மசாலா தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. விசில் நீங்கள் ரெகுலராக மட்டனுக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்க அவ்வளோ வச்சாலே போதுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா செமி கிரேவி ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மெத்தடில் மட்டன் சுக்கா ட்ரை பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ரசம் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மட்டன் சுக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே சிம்பிளுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் பாட் ரைஸ் மாதிரி தான். நம்ம ரொம்ப மசாலாலாம் அரைக்கணும், வதக்கணும் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லைங்க. ரொம்பவே சிம்பிள் தான். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.